மக்களே இப்போ சோசியல் மீடியா முழுக்க ஒரு நியூஸ் ஃபுல்லாக ஆக்குபைட் பண்ணியிருக்குங்க. அந்த நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது த்ரீஷா அவர்கள் விஜய் அவர்களுடைய பர்த்டேக்கு கேக் வெட்டிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் தாங்க. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் தாங்க. அத்தனை பேர் போட்டு அதை முன்னுக்கு பின்னாக பேசி முரணாக பேசி ஒரு பெண்ணை ஒரு தகாத வார்த்தைகளில் போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். உள்ளதை உள்ளபடி பேச போகிறோம். யாருக்கும் முட்டெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை, யாருக்கும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டிவாக நிற்க போகிறது இல்லை. பட் ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல வந்து ராங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் பொருட்படுத்த போறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஐ மீன் கரண்ட் அஃபேர்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில டிஎம்கேவை எதிர்த்து அவர் வந்து பேசியிருந்தாரு. அந்த பேச்சுக்கள் என்பது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் அதை வந்து பயங்கரமா ஃபயர் விட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. இத்தனை நாளா நீங்க வந்து லியோ காமின்னு சொல்லி இருந்தீங்க, பாத்தீங்களா? பார்த்திபனை விட்டு லியோ வந்துட்டாரு, பாத்தீங்களா? சட்டசபை பாத்தீங்களா எப்படி எகிரிச்சு அப்படின்ட்டு பல விஷயங்களை சொல்லி எங்க டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பயங்கரமா கொண்டாடி தீர்த்து இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த, அந்த ஹைப்பை அப்படியே குறைக்கும் விதமாக த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்கள் கூட இருந்து கேக் வெட்டிருக்கக்கூடிய அந்த போட்டோஸ் வெளியே வந்த பிறகு எல்லாருமே அப்படியே அப்செட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஏன் பண்ணிச்சு த்ரிஷா? த்ரிஷா ஒரு சதிகாரி, சூனியக்காரி, அந்த காரி இந்த காரி அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை சொல்லி அவங்கள பயங்கரமா திட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம முழுக்க முழுக்க பார்க்க வேண்டியது, இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அவங்க சொல்லவே இல்லை என்ன ரிலேஷன்ஷிப் இருக்காங்கன்றது சொல்லவே இல்லை. பல பேர் இந்த இடத்துல சொல்லுவாங்க, ஏய் பார்த்தா தெரியலையா அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, இந்த மாதிரி ஹார்டின் போட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தா தெரியலையா, உனக்கு என்ன உறவுன்றது தெரியலையா அப்படின்ட்டு பல பேர் இந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் வந்து பேசலாம். ரசா, நீங்க இவ்வளவு சொல்றீங்களே அவங்க செய்யறது தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களே, சட்டத்துல இது வந்து வழிவகை இருக்கா? நமக்கு ஒருத்தன் கொலை செஞ்சா அது வந்து கொலை குற்றம், ஒருத்தவன் வந்து திருட்டுனா அது வந்து திருட்டு குற்றம் அப்படின்ட்டு இவ்வளவு குற்றங்கள் இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு நீங்க சொல்றீங்க த்ரிஷா அவர்கள் இப்படி பண்ணக்கூடாது, அவங்க பண்ற தப்புன்ற, அவங்க பண்ற தப்புக்கு ஏதாச்சும் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? அப்போ கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குது இல்ல. அப்புறம் ஏன் அந்த பெண்ணை போட்டு இப்படி திட்டுறீங்க? ரொம்ப தகாத வார்த்தைகளை போட்டு திட்டுறது, ரொம்ப நம்ம இந்த கேரக்டர் அசாசினேட் பண்றது, அந்த அளவுக்கு மோசமா போட்டு திட்டுறது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு செயலுங்க. மாற்றுக்கருத்தே கிடையாது. இன்னும் அவங்களுக்குள்ள நட்பு தான் இருக்கா, இல்ல அது வந்து என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்கவும் வேணாம். அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் சார்ந்த ஒரு சம்பவம் நடக்குதா, அதால 10 பேர் பாதிக்கப்படுறாங்களா, அதை வந்து விவாதிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்ம பேச வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனா ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறது மிகப்பெரிய ஒரு தவறு. அதால ஒத்த ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்ல. அந்த விஷயத்த பேசுறதால ஒரு 40,000 பேருக்கு சோறு கிடைக்க போதா, இல்ல ஏழை எளிய மக்கள் தான் நல்லா ஆயிட போறாங்களா? எதுவுமே கிடைக்காது, எதுவுமே இல்ல அப்படின்னும் போது ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்றது, ஒருத்தவங்களை தப்பா திட்டுறதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு செயலுங்க. இதுல சம்பந்தப்பட்டவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல தப்பு என்பது இருக்கும்போது நீதிமன்றம் இருக்கு, நம்மளுடைய சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் அவங்களுக்கு தகுந்த தண்டனை வந்து தரப்போகுது. நீங்க ஏங்க ஒரு பெண்ணை போயிட்டு அசிங்கமா திட்டுறீங்க? ரொம்ப மோசங்க. ஸோ விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள், எங்க அண்ணன் எல்லாம் சொல்றீங்க. ஆனா அந்த மனுஷனை நீங்க தான் இப்ப அசிங்கப்படுத்திட்டு வரீங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த நியூஸை ஒரு ஒரு மாதிரி திசை திருப்பி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆனா த்ரிஷா கூட உனக்கு என்ன வேலை? இது மட்டும் இல்லாம ஏஐ வீடியோஸ் வேற, த்ரிஷாவை கண்ணை கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு வெளியே விடக்கூடிய வீடியோஸ். இதெல்லாம் தேவையா? எல்லாம் ரொம்ப முக்கியமா? ஒரு பர்சனல் லைஃப் அவங்க நினைச்ச மாதிரி தான் அவங்க இருக்க முடியும். இது கசக்குதோ பிடிக்குதோ எனக்கு ஆடி துப்புறீங்களா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. ஒரு பர்சனல் லைஃப் போது அதுல முடிவெடுக்க வேண்டியது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பக்கங்களை வந்து நம்ம போயிட்டு நிரப்ப முடியாதுங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் போயிட்டு கிளறி போயிட்டு அதை வந்து ஏன் இவ்வளோ கான்ட்ரவர்சி ஆக்கணும்? எல்லார் பக்கமும் கருப்பு பக்கங்கள் என்பது இருக்குதுங்க. நான் நல்லவனா, நீங்க நல்லவங்களா அப்படின்றது அந்த அந்த கேள்விக்கு நீங்க நான் நல்லவன் அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணுவீங்களா? நான் கேட்குறேன். நான் முட்டு கொடுக்கல, சீரியஸா சொல்றேன், முட்டு கொடுக்கல. இந்த இடத்துல ஒருத்தவங்க நம்மளை வேணான்ட்டாங்கன்னா அது வேணாதான். ஓரளவுக்கு வரைக்கும் அவங்கள வந்து நம்ம போயிட்டு நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்ட்டு சொல்லலாம். அவங்க நீ தேவையே இல்லை அப்படின்ட்டு போறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணியும் அந்த அன்பை வாங்கினாலும் அது நல்லா இருக்காது. இந்த உலகத்துல நம்ம பிறக்கும்போது இவங்களுக்கு இவங்க தான், நீ இவங்கள நினைச்சுதான் நீ வாழணும், நீ இவங்க கூட தான் வாழணும் அப்படின்றது எழுதப்பட்ட ஒரு விதி கிடையாது. ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் வேணான்ட்டு ஒதுக்குன பிறகு நான் சொல்றேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து நான் சொல்ல வரேன். அவங்கவுங்க லைஃப், அவங்கவுங்க முடிவுகள் அது. ஸோ அது வந்து அவங்க தீர்மானிச்சுப்பாங்க, அவங்க அதை வந்து பார்த்துப்பாங்க. இதுல தேர்ட் பர்சன்ஸ் உள்ள நுழைஞ்சு இந்த பாத்தீங்களா எங்க அண்ணன் கிட்ட இந்த மாதிரி ஷர்ட்லாம் இல்லை, த்ரிஷா சூனியக்காரி, த்ரிஷா பைத்தியம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசாதீங்க. தேவையில்லாத வேலை, தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஐ திங்க் ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ் அது தெரியல. இதை வச்சு இதை எப்படி சொல்றது, ஃபேம்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஏதோ ஒரு வியூஷிப்புக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வியூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேணாம், நீங்க ஜட்ஜ் கிடையாது இந்த இடத்துல. வந்து இங்க
கோர்ட் இருக்கு, கேஸ்லாம் போய்கிட்டு இருக்கு, எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, இவங்க அப்படிதான் சொல்றது வந்து ரொம்ப மிக தவறானது. மாற்று கருத்து கிடையாது. யாரையும் திட்டாதீங்க. இந்த இடத்துல வந்து அது ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா, அவ்வளோ மனக்கவலையா இருக்கா, நீங்க போங்க ஒரு கேஸை வந்து தொடருங்க. இல்ல நான் இப்படிதான் பேச முடியும், வேற என்னங்க, சும்மா வாய்க்கு வந்தது பேசி விட்டுறதா ஒரு தனிநபர் பற்றி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக இன்னொரு சம்பவம் என்பது நடந்திருக்கு. அதாவது டிஎம்கேவில் இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்திருக்கக்கூடிய அன்பானந்தம் அப்படிங்கிற இந்த ஜென்செட் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு அந்த பையனை இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. ராயப்பேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நள்ளிரவில் போலீஸ் போயிட்டு கைது செஞ்சிருக்காங்க. என்ன ரீசன் பார்க்கும்போது இந்த அன்பானந்தம் அப்படின்ற அந்த பையன் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் செஞ்சிருக்கான் சோசியல் மீடியா பக்கத்தில். ஸோ அவர் வந்து அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க கேரக்டர் அசாசினேட் தாங்க. சிஎம் அவர்களுடைய மகன் சம்பந்தப்பட்டு சிஎம் அவர்களுடைய மகன் அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியும் சில கேள்விகள் வந்து கேட்ட மாதிரியும் அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு முக சுழிவை தான் ஏற்படுத்தி விடுது. ஃபுல்லாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது தப்புங்க இந்த இடத்துல வந்து. ஸோ நம்மளுடைய தமிழக முதல்வர் அப்படின்னும்போது கண்டிப்பாக அவருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மரியாதையை வந்து தர வேண்டும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த அன்பானந்தம் அப்படின்ட்டு பேசியிருக்கக்கூடிய அந்த நபர் செய்தது இந்த இடத்துல வந்து தவறுன்னு தான் பொருட்படுத்த முடியும். யாராக இருந்தாலும் கேரக்டர் அசாசினேட் செஞ்சால் தவறு தாங்க. ஸோ நம்மளுடைய கருத்துக்களை வந்து அத்தன்டிக்கா அரசியல் சார்ந்து பேசுறோன்னா அந்த அரசியலில் தான் அந்த கருத்துக்களை வந்து பதிவு செய்யணும். அதை தாண்டி ஒரு தனிநபர் தாக்குதல், அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுலாம் தப்புன்னு தான் சொல்ல முடியும். எங்க யாருக்கும் முட்டு கொடுக்கல, எந்த கட்சி சார்ந்த பேசல, ஜென்ரலாக இருக்கக்கூடிய உண்மைகளை இந்த இடத்துல வந்து நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ அவர் மேலே வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்காங்க. நள்ளிரவில் கைது செஞ்சிருக்காங்க. இதுல நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கலாம்ல, ஏன் கைது வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசிட்டு வராங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டு இருந்தது. ரஜினி அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பர்த்டே விஷஸே சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் த்ரீஷா அவர்கள் விஜய் அவர்களுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லாதது சூப்பர்ப்பா, செமப்பா அப்படின்ட்டு கொண்டாடி இருந்தாங்க. இதுக்கு வேற ஒரு மீம் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி அந்த அயன் படத்துல வருமே, லட்டுல வச்சிருக்கேன் தாசை அப்படின்ற மாதிரி, என்ன விஜய் அவர்கள் பர்த்டேக்கு நான் விஷஸ் போடுவேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது முடிஞ்ச பிறகு மறாவது நாள் விஷஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி சில மீம்ஸ் வேற பறந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஃபன்னா இருக்கு, சிரிப்பா இருக்கு. பட் லிமிடேஷன்ஸ் இருக்குங்க, அளவுக்கு மீறக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல வந்து தப்பு. இன்னொரு மீம்ஸ் எல்லாம் துரந்தர் படத்துல சலாம் அலிக்கும் அப்படின்ட்டு அந்த டேபிள்ல இருந்து குனிஞ்சு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தீஷா அவர்களுடைய போட்டோவை போட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அந்த சட்டசபையில இந்த சிம்பிள் காமிச்சது த்ரீஷா அவர்களை போட்டோ போட்டு அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் சட்டசபையில பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே இப்போ வந்து திசை திருப்பி மாற்றப்பட்டு இப்போ ஃபுல்லா த்ரீஷா விஜய் அவர்களை பற்றி தான் பேசிட்டு வராங்க யார் பார்த்தாலும். ஆனா இதுல வந்து ஒரு சூப்பரான விஷயம், எதிர்கட்சி அதாவது டிஎம்கே வந்து இதுல வந்து எந்த ஒரு பேச்சுமே பேசலங்க. இவங்க த்ரிஷா அவர்கள் போட்டோ சம்மந்தப்பட்டு அவங்க எந்த ஒரு பேச்சுமே பேசல. ஸோ இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிகளுக்கு தெரியுது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியுது. இங்க ஒரு சில நபர்களுக்கு அது தெரிய மாட்டேன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். ஸோ சோசியல் மீடியாவில் வந்து பேச்சுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான் இந்த இடத்துல வந்து முக்கியமானது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது தாண்டும் போது அது பிரச்சனையாக தான் முடியுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நல்ல வேலைங்க இந்த இடத்துல வந்து எந்த ஒரு அப்போசிஷன் லீடர்ஸும் எதிர்கட்சிகள் யாருமே இதை வந்து தப்பா எடுத்து பேசல. இந்த த்ரீஷா விஜய் அவர்கள் போட்டோவை பத்தி தப்பா பேசல. ஸோ இதே மாதிரி இருந்தா சூப்பர். அது வந்து ஒரு தனி மனிதர் நபர் சார்ந்தது. ஸோ அந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல இருந்து எந்த தலைவர்களா இருக்கட்டும், அந்த தலைவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பேசுறது தப்புன்ட்டு தான் பொருட்படுத்த முடியும் யாரா இருந்தாலும். ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது உங்களுடைய கமெண்ட்ஸ். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை நண்பர்களே.